தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் 3 நாள் மட்டுமே. எதிர்ப்பு தெரிவித்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. முல்லை பெரியாறு தொடர்பாக கேரளாவின் சீராய்வு மனு தள்ளுபடி. அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வாய்ப்பு. அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க கோரி 2வது நாளாக பார்லிமென்டில் அமளி. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை திட்டவட்டமாக நிராகரித்தது மத்திய அரசு. விரிவான செய்திகள். தமிழக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். தமிழக தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் புதனன்று காலை நடந்தது. கட்சி கொறடாக்களான அதிமுக மனோகரன், திமுக சக்கரபாணி, தேமுதிக சந்திரகுமார் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்ட முடிவில் சபாநாயகர் தனபால் வெளியிட்ட அறிக்கையில் சட்டசபை குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான வியாழனன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துவிட்டு 2014-2015 ஆண்டுக்கான 2வது துணை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து வெள்ளியன்று சட்டசபை நடக்கவுள்ள நிலையில் சனி, ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று துணை பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதம், ஓட்டெடுப்பு நடக்கிறது. ஜெயலலிதா பதவியிழந்த பின்னர் முதன்முறையாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கும் கூட்டம் இது. இதற்கு முன்னர் பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்தபோது சட்டசபை கூட்டம் நடக்கவில்லை. மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு பின்னர் சபைக்கு வராத எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் சபைக்கே வராத திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டசபை 3 நாட்கள் மட்டுமே நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். சட்டசபை அலுவல் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து திமுக, தேமுதிகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சியினர் 3 நாட்கள் மட்டுமே குளிர்கால கூட்டத்தொடர் நடப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டு 7 நாட்கள் என்று சொல்லி கடைசியாக குறைந்தது 5 நாட்களாவது இந்த அவையை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் அந்த கோரிக்கை அனைத்து எதிர்க்கட்சிகளும் அந்த கோரிக்கை விடுத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாக இது பெயரளவிற்கு ஏதோ பத்திரிகைகளும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறார்களே என்பதற்காக நடத்தப்படுகின்ற கூட்டமாகத்தான் இதை தேமுதிக பார்க்கிறது. இப்படி தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தை ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கூட்டமாக நடத்துவதற்குத்தான் இந்த அரசு முயற்சிக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நாங்கெல்லாம் குறைந்தது 10 நாட்கள் நடத்த வேண்டும். தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது, அதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே பேரவைத் தலைவர் அவர்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை 3 நாட்கள் தான் பேரவை நடைபெறும் என்று சொன்னார்கள். சபையை குறைந்தது புதன்கிழமை வரையாவது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். 5 நாட்களாவது. நாங்கள் எவ்வளவோ கேட்டும் பேரவைத் தலைவர் அதுக்கு அனுமதி கொடுக்காதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எனக்கு இருக்கை வசதி செய்து கொடுத்தால் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற சபாநாயகர் அதை பற்றி பேசல. அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். முதல்வராக பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற பிறகு சட்டசபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் தற்போது 3 நாட்கள் மட்டுமே கூட்டம் நடப்பதால் எதிர்க்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் தொடர்பாக கேரள அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு கடந்த மே 7ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கேரள அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்தது. அணையின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக நடந்த ஆய்வு முடிவுகளை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றும், அணை உடையும் பட்சத்தில் அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்த கருத்து கேட்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் திருவாங்கூர் மகாராஜா இடையே 1886ஆம் ஆண்டு செய்யப்பட்ட 999 ஆண்டு ஒப்பந்தத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது குறித்து சீராய்வு மனுவில் கேள்வி எழுப்பிய கேரள அரசு கேரள மக்களுக்கு எதிரான தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரியது. இம்மனு புதனன்று தலைமை நீதிபதி HL தட்டு தலைமையிலான சிறப்பு அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான எந்த முகாந்திரமும் சீராய்வு மனுவில் இல்லை என்று கூறி வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். தட்டு தலைமையிலான உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அமர்வில் நீதிபதிகள் செலமேஸ்வர், மதன் பீம்ராவ் லோகூர், MY இக்பால், சொக்கலிங்கம் நாகப்பன் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். அணையை பலப்படுத்தும் நடவடிக்கை முடிந்ததும் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சர்ச்சைக்குரிய கருத்தை கூறிய மத்திய அமைச்சரை நீக்க கோரி பார்லிமென்டில் இரண்டாவது நாளாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. டெல்லி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நிரஞ்சன் ஜோதி முறைகேடாய் பிறந்தவர்களையா ஆட்சியில் அமர்த்தப் போகிறீர்கள் என்று காங்கிரசாரை தரக்குறைவாக விமர்சித்தார். இப்பிரச்சனையை பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகள் செவ்வாயன்று கிளப்பியதால் ராஜ்யசபா நாள் முழுக்க முடங்கியது. தான் பேசிய பேச்சுக்காக பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கோரிய போதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கியே தீர வேண்டுமென வலியுறுத்துகின்றனர். புதனன்று லோக்சபா கூடியதும் இப்பிரச்சனையை காங்கிரஸ் சபை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கிளப்பினார். பிரதமர் சபைக்கு வந்திருப்பதை கிண்டலாக குறிப்பிட்ட கார்கே நிரஞ்சன் ஜோதி பேச்சுக்கு மோடி விளக்கம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். பிறகு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்ய வேண்டுமென கோஷமிட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சமரசப்படுத்த முயன்று தோற்றுப்போன சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் சபை ஆவணங்களை அலசினால் பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்களது பொதுவாழ்வில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியிருப்பது தெரியவரும் என்று கூறிவிட்டு சபையை சிறிது நேரம் ஒத்திவைத்தார். எதிர்க்கட்சியினரின் கடும் கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியிலும் பிரதமர் மோடி சில ஆவணங்களில் கையெழுத்திட்டபடி இருந்தார். ராஜ்யசபாவிலும் அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி விவகாரத்தை கிளப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டனர். நிரஞ்சன் ஜோதியை நீக்குவதோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்யும் வரை சபையை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இதனால் சபை அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்ய மாட்டார் என்று கூறி எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு நிராகரித்துள்ளது. காங்கிரசாரை இழிவான முறையில் விமர்சித்த மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்கவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக ராஜ்யசபாவை முழுமையாக முடக்கின. முன்னதாக ராஜ்யசபாவில் பதிலளித்த பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு நிரஞ்சன் ஜோதி ராஜினாமா செய்ய மாட்டார் என்று கூறி எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு தனது சர்ச்சைக்குரிய பேச்சுக்காக நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கேட்டுள்ளதால் விவகாரத்தை இத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். Her statement with the permission of the chair, which is on record. If the statement is not clear to some members, I can make her to make the statement again also. I have no problem on that. Why no? So, it is very clear. Minister for Parliament Affairs has clarified the issue. The leader of the House have clearly clarified the stand of the government. And then, that being the case, the issue should be closed there. பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க செவ்வாயன்று வந்த பிரதமர் மோடி சபைக்கு வராததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் என்ஆர்ஐ பிரதமர் என்று கிண்டலடித்தனர். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த வெங்கையா நாயுடு எப்போது தேவையோ அப்போது பிரதமர் சபைக்கு வருவார் என்றார். பிரதமர் அவர் பணிகளை செவ்வனே கவனிப்பதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் மட்டும்தான் வருத்தத்தில் இருப்பதாகவும் வெங்கையா தெரிவித்தார். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை கிரானைட் குவாரி முறைகேடு குறித்த விசாரணையை ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் புதனன்று துவக்கினார். மதுரை மாவட்ட கிரானைட் குவாரி முறைகேட்டால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் தலைமையிலான குழுவை அமைத்தது. முதலில் மதுரையில் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டது. இதன்படி புதனன்று மதுரை வந்த சகாயம் பழைய ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள கனிம வளத்துறை அலுவலகத்தில் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக மதுரை வந்த சகாயத்திற்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற பொதுமக்கள் அவரது வருகைக்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட அனைத்து நிலங்கள், இயற்கை பாதுகாப்பு, இயற்கை சூழல்கள், அது மட்டுமல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வரக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னங்கள் எல்லாத்தையும் அளிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஐயா அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்து எத்தனை நினைவு சின்னங்கள், வரலாற்று சான்றுகள் அளிக்கப்பட்டுள்ளது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்வார் என்று அவருடைய நல்ல எண்ணத்தோடு அவர் நாங்கள் வியாழனன்று பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெறும் சகாயம் தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு 5ஆம் தேதி முதல் கள ஆய்வில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது. கிரிக்கெட் பந்து தாக்கி இறந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸின் உடலடக்கம் சொந்த ஊரில் நடந்தது.
ஆஸ்திரேலிய வீரர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூக்ஸ் கடந்த மாதம் 25ஆம் தேதி சிட்னியில் நடந்த உள்ளூர் போட்டியில் விளையாடிய போது சியானா பேட் வீசிய பவுன்சர் பந்து தலையில் தாக்கியது. கோமா நிலைக்கு சென்ற பிலிப் ஹியூக்ஸ் நினைவு திரும்பாமலே சிட்னி மருத்துவமனையில் 27ஆம் தேதி இறந்தார். அவரது இறுதிச் சடங்கு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள பிலிப்ஸின் சொந்த ஊரான மேக்ஸ்வில்லியில் புதனன்று நடந்தது. முன்னதாக மேக்ஸ்வில்லி ஹைஸ்கூலில் இறுதி அஞ்சலி வழிபாடு நடந்தது. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் மைக்கேல் கிளார்க் மற்றும் சக வீரர்கள், முன்னாள் வீரர்கள் என நூற்றுக்கணக்கான கிரிக்கெட் வீரர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் என 5000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இரங்கல் செய்தியை படித்தபோது மைக்கேல் கிளார்க் கண்ணீர் விட்டு அழுதார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அணியின் இயக்குநர் ரவி சாஸ்திரி, வெஸ்ட் இண்டீஸ் வீரர் பிரையன் லாரா உள்ளிட்ட வெளிநாட்டு வீரர்களும் இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். மேக்ஸ்வில்லி தெருக்கள் வழியாக கல்லறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது மேக்ஸ்வில்லி நகரைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டர் மூலமாக பிலிப் ஹியூக்ஸுக்கு அஞ்சலி செலுத்தினார். தனது ஆட்டத் திறனால் உலகெங்கும் ரசிகர்களின் மனதை ஹியூக்ஸ் கொள்ளை கொண்டதாக புகழாரம் சூட்டினார். 25 வயது நிரம்பிய ஹியூக்ஸ் ஆஸ்திரேலிய அணிக்காக 26 டெஸ்ட், 25 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 5 சதங்கள், 11 அரை சதங்களை அடித்துள்ளார். சிபிஐ இயக்குநராக அனில்குமார் சின்ஹா பொறுப்பேற்றுக் கொண்டார். நாட்டின் பிரதான புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் இயக்குநராக இருந்த ரஞ்சித் சின்ஹாவின் பதவிக்காலம் டிசம்பர் 2ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு செவ்வாயன்று இரவு டெல்லியில் கூடி புதிய சிபிஐ இயக்குநராக அனில்குமார் சின்ஹாவை தேர்ந்தெடுத்தது. பிரதமர் தலைமையிலான குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல் தட்டு, லோக்சபா எதிர்க்கட்சியான காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோரும் அடங்கியிருந்தனர். புதனன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் புதிய இயக்குநராக அனில்குமார் சின்ஹா பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் 2 ஆண்டுகளுக்கு இந்த பதவியை வகிப்பார். பதவியேற்ற பின் நிருபர்களிடம் பேசிய அனில்குமார் சின்ஹா, சிபிஐ எதிர்நோக்கியிருக்கும் சவால்களை தான் நன்கு அறிந்துள்ளதாகவும், சிபிஐயின் கண்ணியத்தை பாதுகாக்க உறுதியுடன் இருப்பதாகவும், அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பீகாரைச் சேர்ந்த 1979ஆம் ஆண்டு பேட்ச் IPS அதிகாரியான அனில்குமார் சின்ஹா கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து சிபிஐ சிறப்பு இயக்குநராக பதவி வகித்து வந்தார். குரூப் 2A தேர்வுக்கான முடிவுகள் டிசம்பர் 15ஆம் தேதி வெளியிடப்படும் என்று TNPSC அறிவித்துள்ளது. காலியாக உள்ள 2 உதவி வன பாதுகாப்பு அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு சென்னையில் இருவேறு மையங்களில் புதனன்று நடந்தது. தேர்வு நடந்த இடத்தை ஆய்வு செய்த TNPSC பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன், நேர்முக தேர்வு அல்லாத குரூப் 2A தேர்வுக்கான முடிவுகள் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். 2 அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் போஸ்டுக்குள்ள தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழுத்து தேர்வு நேற்றைய தினம் சென்னையில் 7 மையங்கள்ல நடந்தது. இன்றைய தினம் சென்னையில் 2 மையங்கள்ல நடக்குது. இந்த 2 போஸ்டுமே இன்னைய தேதியில பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள போஸ்ட். ஆனா இதுல நாங்க ஆண்களையும் எழுத விடுறோம், பெண்களையும் இந்த தேர்வுக்கு அனுமதிக்கிறோம். காரணம் என்னன்னா, இனிமேல் இந்த ஒருவேளை இந்த ரிசல்ட் நாங்க போடுறதுக்கு முன்னாலேயே வனத்துறையிலிருந்து இந்த பதவி காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டால் ஆண்களுக்கும் அதுல வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறதுனால அதை நாங்க அலோவ் பண்ணிருக்கோம். வன பாதுகாப்பு பணியிடங்களுக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் 1947 பேர் தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். இத்தேர்வு வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரை நடக்கிறது. கர்நாடக அரசு காவிரியில் அணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி தமாக சார்பில் தஞ்சையில் டிசம்பர் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமாக தலைவர் வாசன் புதனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். கர்நாடக அரசு காவிரியில் அணை கட்டுவதை தடுக்கவும், விவசாயிகளுக்கு உரம் தாராளமாக கிடைக்க வழி செய்யவும் தஞ்சையில் டிசம்பர் 8ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்த வாசன், சட்டசபையில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணைகள் கட்டும் திட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுக்கு அரசு மானிய விலையில் அளிக்கப்படும் உரம் மற்றும் ஈடுபொருட்கள் உரிய நேரத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் தஞ்சாவூர் ரயில் நிலையம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நாளை துவங்க இருக்கின்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளுக்கும்
மக்கள் நலன் குறித்து விவாதிக்க உரிய வாய்ப்பையும் நேரத்தையும் அளித்து மக்களின் எண்ணங்களை அரசாங்கம் சட்டமன்றத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தனது அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வாசன் வாழ்த்து தெரிவித்தார். தங்கம் விலையில் புதனன்று ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 19,760 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,470 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,965 ரூபாயாக இருந்தது. தமிழகத்தில் உள்ள சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள சேலம் மாநகர மேயர் கலந்து கொண்டார். சேலம் மாநகராட்சி சிறப்பு கூட்டம் மேயர் சவுண்டப்பன் தலைமையில் புதனன்று நடந்தது. இக்கூட்டத்தில் அமெரிக்க நாட்டின் ஒரேகன் மாநிலம் சேலம் மாநகர மேயர் அண்ணா எம். பீட்டர்சன் பங்கேற்றார். திருக்குறள் வாசித்து கூட்டத்தை துவக்கிய மேயர் சவுண்டப்பன் சேலம் மாநகரின் வரலாற்று பெருமைகளையும் தமிழக அரசின் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டார். இதையடுத்து பேசிய அமெரிக்க நாட்டின் சேலம் மாநகர மேயர் அண்ணா, இந்தியாவில் உள்ள சேலத்தையும் அமெரிக்காவில் உள்ள சேலத்தையும் சகோதர மாநகரங்களாக இணைப்பது தமக்கு பெரிய வாய்ப்பு என்றும் இதனால் இரு நாட்டு கலாச்சாரம் பொருளாதாரம் மேம்படும் என்றும் கூறினார். அமெரிக்க மேயருக்கு பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசுகள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.